தினம் ஒரு திருக்குறள் வழங்குபவர் பா. மூவேந்திர பாண்டியன். உலகத்தமிழ் உறவுகளுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் அறத்துப்பாலில் 33வது அதிகாரமாக உள்ள கொல்லாமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 329வது திருக்குறளை காணப்போகின்றோம். கொல்லாமை என்பதற்கு பிற உயிர்களை கொல்லாதிருத்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது 329வது திருக்குறளை காண்போம். கொலைவினையர் ஆகிய மாக்கள் புலை வினையர் புன்மை தெரிவார் அகத்து. கொலைவினையர் ஆகிய மாக்கள் புலை வினையர் புன்மை தெரிவார் அகத்து. இதற்கான பொருளினை இப்போது காண்போம். கொலை செய்வதை தொழிலாக கொண்டவர்கள் அதன் இழிவை அறியாதவர்களாக இருந்தாலும் அதனை அறிந்த சான்றோர்கள் முன்பு இழிந்தவர்களாகவே கருதப்படுவார்கள். மீண்டும் பொருள். கொலை செய்வதை தொழிலாக கொண்டவர்கள் அதன் இழிவை அறியாதவர்களாக இருந்தாலும் அதனை அறிந்த சான்றோர்கள் முன்பு இழிந்தவர்களாகவே கருதப்படுவர் என்பது இக்குறட்பாவின் பொருளாகும். வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. வணக்கம்.